ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னென்னா கடன் பிரச்சனையால் நிறைய குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் கடன் வந்து சேர்ந்துடுது. நமக்கான வருமானங்கள் கம்மியாக ஆக ஆக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தன்னால் தள்ளப்பட்டுறோம். வேறு வழியே இல்லாமல் அத்தனை பிரச்சனைகளையும் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, பணம் நம்மிடத்துக்கு வர்றதுக்கு தயங்கிறது. பண வசியம் இல்லை. நம்மக்கிட்ட பண வசியம் இருந்தால் மட்டும்தாங்க கடனை வந்து நம்ம வாங்காமல் இருப்போம். இல்லை ஏற்கனவே வேறு வழி இல்லாமல் வாங்கின கடன்களை நம்ம அடைக்க முடியும். என்னதான் நாம் மனதளவில் கண்ட்ரோலாக இருந்தாலும் கடன் வாங்கக்கூடாது, கடனால் நமக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு நினைச்சாலுமே நம்ம சூழ்நிலை நம்மளோட வேறு வழி இல்லாமல், நம்மளோட இயலாமையால் வேறு வழியே இல்லாமல் நம்ம கடன் வாங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டுடுறோம். அதனால் நம்ம கடனும் வாங்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறோம். அதாவது அவஸ்தைன்னா சாதாரண அவஸ்தை கிடையாதுங்க. மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி அதை நினச்சி வேதனை. ஏன்னா என்ன நம்ம சம்பாதிச்சாலும் அதை கடனாகவும் வட்டியாகவும் அந்த மாதிரி கட்டிட்டு நமக்கான தேவைகளுக்கு கூட நம்மளால் பயன்படுத்திக்க முடியாத இடத்துல தான் இன்னைய வரைக்கும் நிறைய பேர் இருந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கான சிறிய பதிவு தாங்க இது. இந்த எளிய பரிகாரத்தை பண்ணி பாருங்க. அந்த கடன்ல இருந்து கூடிய விரைவில் நம்ம வெளியே வரணும்னா பணத்தை நாம் வசியம் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பாருங்கள். பணன்றது சாதாரணமாக வந்து நம்ம நினைக்கலாம், பணம் பெரிய விஷயம் கிடையாதுங்க, மனுஷங்க தான் பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் சரிங்க, பணமும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. பணத்தை நோக்கி தான் இன்றைக்கி மனிதனே பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பணம் இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்கவே போகிறதில்லை. இந்த உலகமே பணம் இல்லாதவனை மதிக்கவும் மதிக்காது, நிம்மதியாகவும் வாழ விடாது. நாம் நிம்மதியாக அமைதியாக நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோம்னா நமக்கு வர வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனை பணமும் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும். அதை வந்து எளிய பரிகாரத்தின் மூலமாக செஞ்சுக்கிட்டாலே போதுங்க. இதனால் மன உளைச்சலுக்கு உட்கொள்கிறது, அப்புறம் தேவையில்லாத சில தீய பழக்கங்களுக்கு கூட ஆண்கள் சென்றுடுறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க மன உளைச்சல் என்ன பண்ணுறது, வேறு வழி தெரியல எனக்கு, நான் எதையாவது செஞ்சு என் மனசை ஆற்றிக்கணுன்ட்டு அவங்க எதேதோ வேறு வழிக்கெல்லாம் சிந்தனைக்கெல்லாம் போயிடுறாங்க. இதனால் குடும்பமே பாதிக்கப்படுது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் இதனால் தான் பிள்ளை இப்படி வீணா போகுதே அப்படின்னு நினச்சிட்டு பெரியவங்க தாய்மார்களும் சரி தகப்பனும் சரி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள், அவங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் சுத்தமாகவே கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது. சாதாரணமாக ஒரு உணவு, ஒரு படிப்பு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள், சாதாரண விஷயம் கூட அது பெரிய விஷயமா அந்த குழந்தைங்களுக்கு ஆயிடுது. எதுவுமே கிடைக்காத பட்சத்துக்கு அந்த குழந்தைகள் ஏங்க ஆரம்பிக்கும். அதையும் நம்மளால் தாங்கிக்க முடியாத சூழ்நிலை தாங்க இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம், நம்மளிடம் வந்து லக்ஷ்மி தங்காமல் இருக்கிறதா. நம்ம கிட்டேயே இருக்கணுங்க. அது எந்த சூழ்நிலையிலும் லக்ஷ்மி நம்மளை விட்டு வெளியவே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள வசியம் பண்ணிடுங்க. வசியம் ஈஸியாக பண்ணிக்கலாங்க. லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாலே போதுங்க. மிச்சம் எல்லாத்தையும் நாம் வந்து சரி கட்டிடலாம். வேறு எந்தெந்த பிரச்சனை வந்தாலுமே அதை எளிய முறையில் நம்ம அதை வந்து தீர்த்துக்கலாம். ஆனால் பணம் இல்லாத பட்சத்துக்கு நாம் எதுவுமே பண்ண முடியாது. நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை ஒரு எளிமையான முறையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்களிடமே தங்கிடும். உங்களிடமே தங்குற அளவுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆனால் தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு முறை பண்ணேன், 2 முறை பண்ணேன், எனக்கு கிடைக்கல அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. அதை பற்றி யோசிக்கவும் கூடாது. தொடர்ந்து உங்களுடைய கடமைகள் எப்படி செஞ்சுட்டு வரீங்களோ அதே போல் இதையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. முறையாக அதை செஞ்சுக்கிட்டே வாங்க. நான் சொல்லக்கூடிய முறையை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அமையும். லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். உங்களை விட்டு லக்ஷ்மி நீங்காதுங்க. எப்பையும் உங்கள் வீட்டிலேயே உங்களுடனேயே குடிகொண்டு இருக்கும். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப பெரிய பொருளோ ரொம்ப விலை உயர்ந்த பொருளோ நம்ம வாங்க போகிறது கிடையாதுங்க. ஒரு எளிய பரிகாரம் தான். வீட்டை நீங்கள் முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். ரொம்ப நீட்டாக வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே அழுக்கு ஒட்டடை அதெல்லாம் இல்லாமல் முதல்ல பார்த்துக்கிட்டாலே நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி வர்றதுக்கான அறிகுறி இருக்குன்னு அர்த்தம்.
ஒரே எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து துணியை அப்படியே அழுக்கு துணியை போட்டு வச்சுறது, இல்லை துவைச்ச துணியை நிறைய வீட்டில் மடிக்காமே வச்சுருப்பாங்க. அதை மாதிரிலாம் செய்யாதீங்க. எந்தெந்த வேலையை எந்தெந்த நிமிஷம் செய்யணுமோ அந்தந்த வேலையை அப்பப்போ செஞ்சு எடுத்து வச்சுட்டாலே நமக்கு வந்து லக்ஷ்மியோட வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற குப்பைகளை மூளையில் கூட்டி வைக்காதீங்க, தொடப்பத்தை வழியில் போட்டு வைக்காதீங்க. இதெல்லாமே செய்யும் பொழுது நமக்கு வந்து லக்ஷ்மி வர்றதுக்கான அறிகுறி இல்லாமல் போயிடும். இதையெல்லாம் சரியாக பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரே எளிய பரிகாரம் தாங்க இது. ஒரு 5 பொருள் தாங்க தேவை. 5 பொருளை வைத்து கொண்டாலே போதுங்க, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரும். அந்த 5 பொருட்களை நம்ம எப்படி பயன்படுத்துறது, அந்த 5 பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஏலக்காய்ங்க, ஏலக்காய் சிறிதளவு எடுத்துக்கோங்க. கிராம்பு அப்படின்னா லவங்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையும் அதே அளவு சரி சமமாக, இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கணும், அதே அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. அதே போல் 4வது பச்சை கற்பூரம், அதையும் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், அதையும் எடுத்துக்கோங்க. இந்த 5 பொருள் தாங்க இப்போ நம்ம வந்து லக்ஷ்மியை வந்து வசீகரம் பண்ணி வசியம் பண்ணி நம்ம வீட்லேயே நம்ம கூடையே வச்சுக்கக்கூடிய பொருள் இது மட்டும்தாங்க. இதை என்ன பண்ணுங்க, நல்லா வந்து ஒரு சின்னதாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் 5 பொருளையும் ஒன்றா போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த 5 பொருளையும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது எவ்வளோன்னா குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று 100 கிராம் போட்டுக்கிட்டாலும் சரி, உங்கள் வசதிக்கு ஏற்ப. ஒரே முட்டை நான் அரை கிலோ வாங்கி கூட செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா காற்று போகாத ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வளர்பிறை வெள்ளிக்கிழமை தாங்க இதை செய்யணும். வளர்பிறை வெள்ளிக்கிழமையில இதை ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. இது உங்களுக்கு லக்ஷ்மியோட அம்சத்தை அப்படியே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அந்த பொடி இப்போ எடுத்து வச்சுக்கிட்டீங்க. வளர்பிறை வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல காலையில் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் இந்த 5 பொருளை நீங்கள் பவுடரை அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, இந்த பொடியை எடுத்துகிட்டு போயிட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது சின்ன டீஸ்பூன் தான் வச்சுக்கணும், ரொம்ப பெரிய அளவுக்கு வச்சுக்காதீங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிராம் வரணுங்க. ஒரு டீஸ்பூன்ன்றது ஒரு 5 கிராம் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு கோலத்துக்கு நடுவில் மைய பகுதியில் நீங்கள் வந்து அந்த 3 டீஸ்பூனை போட்டு அந்த பவுடரை வச்சுருங்க. வச்சுட்டு யார் கண்ணுலேயும் அது படக்கூடாதுங்க. அதனால் அது மேலே என்ன பண்ணுங்க, சின்னதாக ஒரு பூவை பறிச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பூவை வச்சுக்கிட்டாலும் சரி. இது கோலம் போட்ட வாசலில், நடு வாசலில், இந்த கோலத்துக்கு நடுவில் மையப்பகுதியில் நீங்கள் வச்சுட்டு லக்ஷ்மியே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முறை சொல்லிடுங்க. அந்த இடத்துல 3 டீஸ்பூன் வச்சுக்கிட்டு 3 முறை அந்த சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோலம் போட்டுட்டு உள்ளே வர்றதுக்கப்ப வாசற்படி இருக்கு இல்லைங்களா, 2 வாசல்படி பக்கத்துலேயும் இந்த பவுடரை நீங்கள் வைக்கணும். அது எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 டீஸ்பூன். 2 வாசற்படிக்கும் 5 டீஸ்பூன்னா, இங்கே இந்த ஒரு சைடு வலதுபுற வாசற்படியில் 2.5 டீஸ்பூனும், இடதுபுற வாசற்படியில் 2.5 டீஸ்பூனும் வச்சுட்டு அதே போல் ஒரு சிறிய பூவை எடுத்து அதே போல் மறைச்சி வச்சுருங்க. அதே மாதிரி வைக்கும் பொழுதும் லக்ஷ்மியே நமக, லக்ஷ்மியே நமகன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த இருபுறமும் வச்சுட்டு உட்புறம் வருவீங்க இல்லைங்களா, உட்பகுதியில் நீங்கள் உள்ளே வரும்பொழுது நிலைவாசல் இருக்கு இல்லைங்களா, நிலைவாசலில் உள்ளே வந்துட்டு நிலைவாசலுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் குலதெய்வமும் அங்கே தான் இருக்கும், லக்ஷ்மி கடாட்சமும் அந்த இடத்துல தான் நமக்கு கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணியில் 7 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வைக்கணும். அந்த துணியில் 7 டீஸ்பூன் வைக்கும் பொழுது ஒவ்வொரு வாட்டியும் லக்ஷ்மியே நமகன்னு சொல்லிட்டு 7 டீஸ்பூன் போட்டு நல்ல ஒரு மூட்டையாக கட்டி மேலே வாசற்படி மேலே உட்பகுதியில், அதாவது வெளியே வைக்கக்கூடாதுங்க, உள்பகுதியில் நீங்கள் அதை வச்சிடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் நடு ஹாலுக்கு வருவீங்க. நடு ஹாலில் என்ன பண்ணுங்க, ஒரு கண்ணாடி ஜாரில் 9 டீஸ்பூன் அளவுக்கு அதை உள்ளே போட்டுருங்க. அந்த பொடியை 9 டீஸ்பூன் போட்டுட்டு நடு ஹாலில் வச்சுடுங்க. நடு ஹாலில் ஏதாவது ஒரு ஷெல்ஃபில் யாரும் கைப்படாத அளவுக்கு மேலே எடுத்து வைங்க. ஆனால் எல்லாரோட நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட கண் பார்வை அதில் படுற மாதிரி வைங்க. அந்த பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு லக்ஷ்மியோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிட்ருக்கும். அதாவது வெளிப்புறம் வைக்கிறப்பெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து ஏன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு அது தெரியக்கூடாதுங்க. இது ரகசியமாக தான் செய்யணும். நீங்கள் இதை ரகசியமாகவே செய்யுங்க.
அப்பதான் உங்களுக்கான வளர்ச்சி உங்களுக்கு முழுசா கிடைக்கும். அது மேலதான் அதனாலதான் அது பக்கத்துல நான் பூ வைக்க சொல்லிட்டேன். அதே மாதிரி வாசற்படியில கோலம் போட்ட இடத்துலயும் அந்த இடத்துல நீங்க வச்சிட்டீங்கன்னா பூ வச்சிருங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்து எப்படின்னாக்கா நம்ம வீட்டு ஆளுங்க தான் அதை பார்க்க போறாங்க. அது என்ன பண்றோம் நமக்கு தான் தெரிய போகுது. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அது பார்க்கும்படி அதை நீங்க வச்சிட்டீங்கன்னா அதோட வாசனைகள் வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்கும். உங்க மனசுக்குள்ளேயும் ஒரு புது தெம்பு கிடைக்கும். ஹாலுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, பூஜை அறைக்கு போங்க. பூஜை அறையிலையும் இதே மாதிரி சின்ன கண்ணாடி பவுல்ல 11 டீஸ்பூன் அளவுக்கு அது உள்ள போடுங்க. அதே மாதிரி 11 டீஸ்பூன் போடும் பொழுதும் நீங்க என்ன பண்ணணும், லக்ஷ்மியே நமக லக்ஷ்மியே நமகன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு தாங்க போட்டு அதை நீங்க எடுத்து சாமி ரூம்ல வச்சிருங்க, பூஜை ரூம்ல வச்சிருங்க. தினம்தோறும் தீப தூப ஆராதனை காமிக்கிறீங்க இல்லைங்களா, அப்ப இதுக்கும் சேர்த்து காமிங்க. ரொம்ப விசேஷங்க. இது ஒரு எளிய பரிகாரங்க. இதை நீங்க தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்க செஞ்சுக்கிட்டு வரலாம். ஆரம்பிக்கிறது மட்டும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து செய்யும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். பண வரவு அதிகமாக ஆகும். உங்க மனநலமும் நல்லபடியா இருக்கும். கடன் ஃபர்ஸ்ட் நீங்கிடும். கடன் நீங்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும். மற்றவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஏன்னா கடன் ஒன்று வந்து வாங்கிட்டாலே நாம தலை குனிஞ்சு தாங்க ஆகணும். கடன் ஒன்று இருந்தாலே என்னைக்குமே நமக்கு நிம்மதியோ சந்தோஷமா இருக்காதுங்க. எவ்வளவு நல்லது நடந்தாலுமே அது நமக்கு இல்லாத போலவே தான் இருக்கும். அதனால முதல்ல கடன் அடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா, நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும், பண வரவு ஏற்படணும், பண வசியம் ஏற்படணும். அதனால இதை எளிய பரிகாரமா தாங்க உங்களுக்கு நான் சொல்றேன். இதனை ஒரு நம்பிக்கையோட நீங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கே உடனடியாவே ஒரு மாற்றம் தெரியுங்க. உங்க மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். பண வரவு அதிகமாக இருக்கும். வீட்டில் ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்பட்டாலே, உங்களோட வாழ்க்கை பொருளாதார மாற்றத்திலே ஒரு அமைப்பு ஏற்பட்டாலே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. சௌகரியம் தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு யாருனாக்கா கடவுளோட அருள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. கடவுள் அருள் இருந்தா போதுங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சிடலாம். அதனால நீங்க லக்ஷ்மியோட கடாட்சம் வேணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதை செய்தவங்க, ஏற்கனவே நான் சொல்லி செய்தவர்கள் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம்லாம் சாதாரணமா இருந்தவங்க இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க. நீங்க அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அதை மாதிரி பலன் கிடைச்சா எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுவே எனக்கு சந்தோஷமும் ஒரு நிறைவும் ஏற்படுத்துங்க. என்னால யாருக்காவது நற்பலன்களை செய்ய முடியும், என்னாலேயும் ஒருத்தவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினைச்சாலே போதுங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.